ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாண்டி கேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் சாரோட ஜனநாயகன் மூவியை பேசலாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ரேண்டமாக யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாரு, நம்ம விஜய் சாரோட மூவி, அதாவது ஃபைனல் மூவியான ஜனநாயகன் இவ்வளவே ஒரு ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாரு என்ன அப்படிங்கிறத நமக்கு தேவையில்ல. ஆனா அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் தன்னோட வீட்டில் இருந்து தேவையானது அண்ட் இதை அவரோட ஃபைனல் மூவியா இருக்கு. இந்த ஒரு மூவி நிச்சயமா ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை அவர் அவரோட ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் வச்சு சொன்னார். நம்ம ஆஸ்ட்ராலஜிக்குள்ள போய் போகணும், அது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஏஐ வச்சு அந்த மூவியோட ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகன் மூவி 2026 ஜான்வரி 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆகலான்னு அப்போ சென்சார் போர்ட் இஷ்யூனால ரொம்பவே டிலே ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கோர்ட்ல கேஸ் எக்கச்சக்கமான ப்ராப்ளம். ஏன்னா அந்த படத்துல நிறைய விஷயங்கள் டைரக்டா பேசியிருக்கிறதுனால அந்த படத்துக்கு சென்சார் போர்டு செக் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலா ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாவே. ஆனா இப்போ ஏஐ படி நம்ம இனி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஃப்ளாப் ஆகுமா ஆகாத அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதுங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரைட்டா சொல்றேன், மூவி நிச்சயம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு ரீசன் விஜய் சாரோட இமேஜ், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரீ ரிலீஸ்க்கான ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இப்போ ஏஐயோட ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஏஐயோட ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஐல நம்ம கேட்டாலே சொல்லிடும் ஏஐயோட ப்ரிடிக்ஷனில் ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ ஏஐ ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த ஃபேக்டர்ஸை வச்சு தான் இது ரிலீஸ் ஆகுமா ஹிட் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லுது. அது என்னென்ன வாங்க பார்க்கலாம். ஸ்டார் பவர், விஜய் சாரோட ஓப்பனிங் டே கேரண்டி. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் மேசிவாக இருக்கும். அண்ட் செகண்ட், கண்டென்ட் டீம், பாலிடிக்ஸ் டீம் இருக்கிறதுனால மாஸ் அண்ட் வியூ சான்ஸ் ஹையாக இருக்கும். டைமிங், பொங்கல் மிஸ் ஆனாலும் கரெக்ட் டேட் சூஸ் பண்ணால் நிச்சயமாக அது ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபோர்த், பஸ் அண்ட் ஹை, ஈவன் டிலே அப்புறம் மூவி மேலே டிஸ்கஷன் போகிறதுனால ஸோ மூவியோட ஹைப் ஸ்டில் அலைவாக தான் இருக்கு. ஸோ இப்போ ஏஐயோட ஃபைனல் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் மூவி ஹிட் மூவி, பிளாக் பஸ்டர் ஆகும். இப்போ நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த சேனல் வந்து நம்ம யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சேனல்ல அதுக்கு முன்னாடி அவங்க போட்ட நிறைய வீடியோஸ் 100 வியூஸ், வியூஸ் அப்படிதான் போயிருந்துச்சு. ஆனால் சார் இந்த ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கே 17,000 வியூஸ் அந்த மாதிரி ரீச் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ ஓடாத உங்க சேனல் ஓடுறதுக்கே இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறப்போ நிச்சயமா இந்த மூவி ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இப்போ ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஹிட் மூவியாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ட்ரூத்தாக தான் இருக்கு. இப்போ இந்த மூவியோட மொத்தம் 2 யோசிக்கிறாங்க. முதல் விஷயம், டிலே ஆனதுனால காமன் ஆடியன்ஸ் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கம்மியாகும். ரெண்டாவது விஷயம் பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ ஜனநாயகன் மூவி ஃப்ளாப் ஆகாது, கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும். அதனால எல்லாரும் நம்பிக்கையோட ஜனநாயகன் மூவியை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க.
நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.